பொருளாதார ரீதியா ஒரு மொனோபொலி உருவாகுது, அந்த உளவியலா ஒரு மொனோபொலி உருவாகுது. இது மூலமா அவங்க வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குறாங்க. சரிங்களா? பேங்கிங் சிஸ்டம், ஒரு முதலாளித்துவம். அதாவது ஒரு சில பணக்கார பணிகள்கிட்ட மட்டும் பணம் அதிகமா புழங்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப யோசிச்சு பாரு, நான் வேலை செய்யறேன், 16 மணி நேரம் வேலை செய்யறேன். நான் வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு போறேன், அவன் என்ன சம்பளம் தரான். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஒரு பைக்கை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், சம்பளம் அது காசு பத்தல எனக்கு. அந்த பைக் வாங்குறதுக்கு லோன் எடுக்கிறேன், லோனும் அந்த முதலாளி கையில இருக்கும், நான் வேலை செய்யற கம்பெனி அந்த முதலாளி கையில இருக்கும். இந்த பைக் நான் வாங்குறேன்னா அந்த பைக்கோட கம்பெனி ஓனரும் அந்த முதலாளியா தான் இருப்பான். சோ பணம் அவங்ககிட்டயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. All been raised on television to believe that one day we'd all be millionaires and movie gods and rock stars, but we won't. We're slowly learning that fact. இதை தான் உமர் அலி லான்கு கடுமையா தடுத்திருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்வம் செல்வந்தர்கள் கிட்ட மட்டுமே சுற்றி தெரியக்கூடாது அப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. அதை சொல்லி அந்த அரிஸ்டோக்ரசி சொசைட்டி அந்த காலத்துல உருவாகிறத உமர் அலி லான்கு தடுத்திருக்காரு. வெற்றி கொள்ளப்பட்ட நிலங்கள் மூலம் சிலர் மட்டும் பணக்காரங்களா மாற நான் சத்தியமா அனுமதிக்கவே மாட்டேன். பின்னாடி வரக்கூடிய மக்கள் ஏழைகளா இருந்துடுவாங்க. இறைவன் சொல்றான், உங்களின் செல்வம் செல்வந்தர்களிடம் மட்டுமே சுற்றி கொண்டிருக்க கூடாது. இஸ்லாமோபியாக்கு எதிரான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கிட்டு இருந்தா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.